இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கொலகார பாண்டின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் அந்த படத்தோட வில்ல. இவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் இவனோட மோசமானவன். இவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னா, இந்த கோயில காணிக்க கொடுப்பாங்கல்ல, ஏதோ முடிஞ்ச அளவு காசு போடுவாங்க. அப்படி இல்லாதவங்க முடிய கூட கொடுப்பாங்க. அந்த முடிய வச்சுதான் இவங்க பயங்கரமான பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு இடைஞ்சலா எதுக்கு யாராவது மூச்சு காத்து விட்டா போதும் அவங்கள கொடூரமா கொலை செஞ்சிருவாங்க. அப்ப ஏற்பட்ட ரவுடி தான் இவங்க. இந்த ரவுடியை பயந்து அந்த ஊர்ல இருந்து சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாருமே மூச்சு விட மாட்டாங்க. அவ்வளவுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிராமத்தையே பயங்கட்டி வச்சிருப்பாங்க. இந்த கொலகார பாண்டியர்கள்ல அவங்ககிட்ட வேலை பார்த்த 2 பேர் துரோகம் பண்ணமே, அவங்க 2 பேருமே முட்டு போட வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கோயில இருந்து வரக்கூடிய முடிகளை இவனுக்கு தெரிஞ்ச டீலர் கொடுக்கணும். ஆனா அங்க கொடுக்காம இவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல வித்தனால அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த இடத்துல வெங்காயம் ஒருத்தர் இருப்பான். டேய் வெங்காயம், இங்க வாடா, வாயில ரொம்ப பசியில இருப்பாங்க, அவங்களுக்கு சோத்த போடும் சொல்லுமே 2 தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு இந்த மனுஷனோட முடி இருக்க அதை அள்ளி வச்சு மசாலா இருக்கும்ல அதை வேற தூவிட்டு சாப்பிட சொல்றான். அவங்க பயத்துல அழுதுட்டு இருப்பாங்க. ஐயா என்ன மன்னிச்சிரியா, நான் தெரியாம பட்டேன்னு சொல்லி இவங்க கதறிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்காம சாப்பிடுறியா இல்ல உன் தலையை வெட்டவன் சொல்லுமே, இவங்களும் பயத்துல என்ன பண்ண தெரியாம அந்த முடியை வேற எடுத்து தின்னுட்டு இருப்பாங்க. நல்லா திண்டு அவங்க தொண்டை வர அடைச்சிரும். அப்படியே விக்கிட்டு இருப்பாங்களே, அதோட அவங்கள துடிக்க இந்த கொலகார கொன்னுறான். அதுவும் எப்படி, இந்த கறி வெட்டுற கத்தி இருக்கும்ல அதை வச்சு துண்டா வெட்டிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்ப அந்த படத்தோட ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. ரொம்ப வயசானவர் தான். இவரோட தொழில் என்ன, இது முடி வெட்டுற வேலை தான். அந்த கொலகார இருக்கான்ல, அவங்ககிட்ட தான் இவனு வேலை பார்த்துட்டு இருப்பான். இவனோட பையன் வேற சிட்டில படிச்சுட்டு இருப்பான். அதுவும் எதுக்கு, கலெக்டர் ஆகிறதுக்காக. அந்த கொலகாரம் கொடுக்குற காரண அரணா வச்சுதான் இவனோட பையனை வேற படிக்க வச்சுட்டு இருப்பான். எப்படியாவது தன்னோட பையனை ஒரு பெரிய ஆபீசர் ஆகுறன்னு இவருக்கு பயங்கரமான கனவு. பையன் வர தெரிஞ்சதுமே அவனுக்காக தடப்படலா ஏதோ பாயசம் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப நடக்கிறது எந்த காலகட்டம்னா, சம்பளம் பார்த்தா வெறும் 25 பைசா 50 பைசா தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தான் இப்ப நம்ம காட்டிட்டு இருக்காங்க. கதையோட சுவாரஸ்யத்துக்காண்டி சில கேரக்டர்களை அவங்களோட அடமொழியோ இல்ல அவ இவன் கூட சொல்லுவேன். நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா அப்பதான் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இப்பதான் படிப்பு முடிச்சுட்டு சொந்த கிராமத்துக்கு வராப்ல. நம்ம ஹீரோட பேரு அசோக். பையனை பார்த்ததுமே இந்த பெருசுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் என்ன, வீட்டுக்கு வேற கூட்டு வந்து சின்ன பையனை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிட்டு இருக்கும். அதே நேரம் இன்னொருத்த வரான். இவனோட பேரு நாகராஜன். நம்ம ஹீரோக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். கூட பிறந்த அண்ணன் நினைச்சுதான் இவங்கிட்ட நல்லா பழகிட்டு இருப்பான். இவனோட கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான்ல, அதை காட்டி இவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். அந்த நாகராஜனும் பரவாயில்ல தம்பி, நம்ம ஊர்ல ஒருத்தர் நீனா படிக்கிறிய, ஒன்னா வச்சு ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல விதமா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் அவங்க ஊர்ல திருவிழாவில் நல்ல ஜெகஜோதியா எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. எல்லா படத்துல வர மாதிரியே இந்த படத்துல ஒரு நல்ல சாங் வரும். அதை தொடர்ச்சியாவே இந்த படத்தோட ஹீரோன் அப்பதான் காட்டுறாங்க. பார்க்க நல்லா இருக்காங்கல்ல. நம்ம ஹீரோ கண்ணுல படமே அவருக்கு காதல விழுந்துருது. நம்ம ஹீரோனை பின்னாடி துரத்திட்டு போவாரு. இந்த பாட்டு முழுக்க இதே சொல்லிதான். நம்ம ஹீரோட அண்ணன் நாகராஜன் இருக்கான்ல, அவன் இந்த திருவிழாவில் நல்ல டான்ஸ் ஆடிட்டு வருவான். கரெக்டா அந்த நேரம் இந்த வில்லனோட மகன் இருக்கான்ல, அவன் செம்ம போதையில வர்றான். வந்தவன் என்ன செய்றான் பாருங்க, இந்த நாகராஜன் இருக்கான்ல அவனை ஏறி மிதிச்சிடுறான். ஏன்டா நாயே, ஏன் ஊர்லயே டான்ஸ் ஆடுறியா, கீழே தர நாய ஏன் ஊர்ல டான்ஸ் ஆடுமான்னு இவன் கிளிக்க ஆரம்பிச்சிடான். ஏன்னா அந்த வில்ல இருக்கான்ல அவன் மேல தர சேர்ந்தவன், நம்ம ஹீரோட ஆட்கள்லாம் கீழே தர சேர்ந்தவங்க. அதனால பிடிக்காம அவன் அந்த வாட்டு வாட்டிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வரும். கோவத்துல அடிக்கலாம் வருவான்ல, அங்கிருந்து அப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து அவனை வேற மடக்கி பிடிச்சாங்க. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எல்லாம் அந்த ஜாதி பிரச்சனை தான். அந்த ஊர் முன்னாடியே அந்த நாகராஜன் அடிக்கவும் அந்த ஆளுக்கு மனசு உடஞ்சு போயிருது. அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம ஹீரோ பரிச்சை எழுத போறான். ஏன்னா கலெக்டருக்கு கடைசி ஒரு பரிச்சை இருக்கும்ல, அது எழுதுக்க வந்திருப்பான். அப்பங்கிறது வந்து விடுறது, அந்த பையனை உள்ள அனுப்பிட்டு இவன் கனவா கண்டுட்டு இருப்பான். நம்ம பிள்ளை எப்படியா படிச்சு பாஸ் ஆயிரும், அவ ஒரு பெரிய அதிகாரி ஆயிரன்னு இந்த அப்பா ரொம்ப கனவு கண்டிட்டு இருப்பாரு. அதே சமயம் இவங்க அந்த வேலையில முடிச்சுட்டு வருவாங்கல்ல, வர்ற வழியில எதுக்கு அந்த கொலகார பாண்டி வர ஒரு வண்டியில வந்துட்டு இருப்பான். அவனை இழுத்துட்டு வர்றது அந்த வெங்காய பையன் தான். அப்படி இழுத்துட்டு வருவான்ல, இதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கமா ஒதுங்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா அவரோட செருப்பு எடுத்து கையில வச்சுக்கிறாரு. இது என்னடா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான்ல, அப்பதான் பார்த்தா எவனையும் ஒருத்தனை அடிச்சு சாவடிச்சு அப்படியே தரத்தனை இழுத்துட்டு வராங்க. இது நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே வாயை பொழந்துறான். அந்த ஊரை சேர்ந்த மக்கள் ஒருத்தன் கூட என்ன எதுனே கேட்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா முடி வெட்டுறதுக்காண்டி அந்த கோயிலுக்குள்ள போவார்ல, இவனு பின்னாடி வருவான். அவன் அதுக்குள்ள காலை வச்சதுமே இவரு பயங்கர கோவம் வந்துடும். இந்த முடி வெட்டுற தொழில் அது என்னோட போகட்டும், நாளைக்கு நீ ஒரு பெரிய ஆபீசரா போறா, இந்த மாதிரி இடத்துக்கு வரான்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பி வச்சிருக்காரு. அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா உள்ள போவார்ல, இவரோட பழைய ஃப்ரெண்ட பாத்துருவாரு. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணுக்கு தான் ஒரு நல்ல மாப்பிளைய தேடிட்டு இருக்காரு. அதுவும் படிச்சு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு மாப்பிளைய தேடுறேன், எனக்கு எங்கேயும் அமையல. கடைசியா தான் உன் பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ ஏதோ ஆபீஸ் வேலையெல்லாம் போறானமே, அதான்பா உன்னை பார்த்து என்ன எது கேட்கலான்னு வந்தேன்னு சொல்லுமே. அதுக்கு நம்ம பெருசு என்ன சொல்லும், என்ன இருந்தாலும் என் பையன் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு இந்த பெருசு வீட்டுக்கு வந்துடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கானே அந்த பொண்ணு தான். அது தெரியாமலே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். ரொம்ப நாளா சுத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணு பாத்துரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம லவ் பண்ற பொண்ணும் நம்ம அப்பா பார்த்த பொண்ணும் ரெண்டும் ஒண்ணுதானு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு 2-3 சீனு லவ் சீனா வரும். அது நமக்கு தேவையில்லை. அடுத்ததா நம்ம ஹீரோ ஒரு பரிச்சை எழுதுனால அதோட ரிசல்ட் வந்திருக்கும். கவர்மெண்ட் லெட்டர்லாம் வந்திருக்கும். போஸ்ட்மேன் கொண்டு வந்தவன் அந்த ஊருக்குள்ள கொண்டு வராம அந்த ஊரோட எல்லையிலேயே ஒரு கல் இருக்கும். அந்த கல்லு மேல வச்சுட்டு அவன் பாட்ல போயிடுறான். ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த லெட்டர் வரும் எதிர்பார்த்து நேரம் அந்த ஆபீஸ்க்கு வந்துறான். அங்க கேட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டேமேனு அவங்க சொல்றாங்க. இவன் அடிச்சு பிடிச்சு ஓடி வரான். அந்த போஸ்ட்மேன் இருப்பால, அவனை பார்த்து கேட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, அதான் உன் ஊர் எல்லையில வச்சுட்டேனப்பா, உன் ஊருக்குள்ள வந்தாதான் அந்த மேலத்தாருக்காரன் எனக்கு ஒன்றும் சொன்னாங்க, அதுக்கு பயந்து நான் வரலன்னு சொல்லி இவன் என்னத்தையும் சொல்லிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த இடம்லாம் தேடி பார்ப்பான். சந்து போந்தா தேடிமே அவனுக்கு அந்த லெட்டர் கிடைக்காது. அப்படியே மனசு உடைஞ்சு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்பான்.
ஏன்னா அந்த லெட்டர் இருந்தா தான் இவனுக்கு அரசாங்க வேலையை கிடைக்கும். அதை நினைச்சு இவன் கவலைப்பட்டு இருப்பால. சேம் அதே நேரம் பார்த்து இவனோட அண்ணன் ஒரு சொல்லுவானே, அந்த பையன் தான் அந்த லெட்டரை கொடுக்குறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உன் பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா, இப்பதான் தந்தாங்க, என்ன ஏது பாருன்னு சொல்லி இவன் கொடுப்பான்ல, அதை அப்படியே டப்புன்னு வாங்கி இவன் பிரிச்சு பார்த்தா இவன் பாஸ் ஆயிட்டான் போல. இவனுக்கு அந்த IAS வேலை கிடைச்சிருச்சு. அப்படியே பயங்கர சந்தோஷம். அந்த குடும்பமே அவ்வளவு சந்தோஷப்படும். குறிப்பா அந்த அப்பங்க இருக்கான்ல, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த அண்ணக்காரர் இருக்கான்ல, அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த முடி எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அங்க இருக்க பசங்களை பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்குடா அவன் கொடுக்குற 5-10 வச்சு நம்ம பொழப்ப விட்டுறது, நம்ம சம்பளத்தை உயர்த்தி கேட்பேன்னு இவன் பேசுவான்ல. இதை வெளியே இருந்து யார கேட்டுறாங்க. அந்த மூட்டை எல்லாத்தையுமே வண்டியில லோடு பண்ணிட்டு இவன் சம்பளம் வாங்க வருவான்ல, அப்ப அங்க இருக்க எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுத்துட்டு இருப்பான். யாரு? அந்த ரவுடியோட பையன் தான். அது எப்படி கையில தூக்கி வீசுவான். அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. இவனு பயத்தோட பக்கத்துல வரான். அந்த சம்பளத்தை கேட்குமே, என்னடா பசங்கள்ட்ட என்ன சொன்னியா இந்த அப்படின்னு சொல்லி ஏதோ நாய்க்கு தூக்கி போற மாதிரி அந்த 25 பைசா தூக்கி போடுவான். அதையும் வேற வழி இல்லாம வாங்கிட்டு இவன் நேரம் எங்க வரானா, இந்த ரவுடியோட அப்பனை பார்க்க வரான். அவன் என்னடானா ஒரு கம்மா கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு ஆட விட்டு பாத்துட்டு இருக்கான். கேடு கட்டவன். இவனு பக்கத்துல வந்து இவனோட கஷ்டத்தை சொல்லி வெறும் 25 பைசா தான் கேட்பான். இதை கேட்டதுமே இந்த பெருசுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஓ ஐயாக்கு 5 பைசா வேணுமா, சரி இந்த தரேன்னு சொல்லி அந்த காசை எடுத்து நாக்குல தடவி அவன் நெத்தியில வேற ஒட்டி விட்டுறான். இவனுக்கு எப்படி இருக்கும்? கோபம்லாம் வரும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா கீழே தெரு நாய், உனக்கு சம்பளம் வேற கூட்டி வேணுமா சொல்லி கத்தி எடுத்து அப்படியே சதக்கு குத்தி அவன் வேற கொன்னுறான். இவன் செத்ததை பார்த்து இவனோட பொண்டாட்டி பொள்ளில இருப்பாங்களா, அவங்கள கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அதே இடத்துலதான் நம்ம ஹீரோ நின்று பாத்துட்டு இருப்பான். அவனு அழுதுட்டு இருப்பான். இந்த சடங்குல முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவன் வீட்டுல படுத்திருப்பான்ல, அப்ப அந்த அண்ணன் நினைச்சு இவன் ரொம்ப அழுதுட்டு இருப்பான். மறுநாள் விடிஞ்சதுமே அந்த கொலைக்கார யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவன் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருப்பான்ல. இதை பார்த்து அப்பாக்கார தடுத்துட்டு இருக்கான். உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீ நல்லா இருக்குன்னு, இப்படி கேடு கட்டு போகணும் இல்ல, நான் சொல்றது கேள்றா போவாதுறான்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. இவருன்னு வெளியே வந்துறான். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெருசை பிடிச்சு யாரு என்னன்னு கேக்குறான். உன் அண்ணனை கொன்னது அந்த கொலைகார பாண்டி தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது, கேடு கட்டவன், மோசமானவன். சுத்தி இருக்க மொத்த கிராமத்தையுமே அவனோட கண்ட்ரோல தான் இருக்கு. அவன் ஒன்னா பண்ணிருக்கான். இந்த வயசு பிள்ளைகள்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களோட கொண்ட மயத்தை அறுத்து கெடுத்து ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. கேவலம் முடிக்காக இவன் நிறைய குடும்பத்தை கொண்டு இருப்பான் போல. அது மட்டுமா நம்ம ஹீரோ படிக்க வச்சிருப்பால, அந்த ஒரு காரணத்துக்காக இவனோட அப்பனை அது பொதுமக்கள் முன்னாடியே அவனோட கையில் வயசுல அவுத்து விட்டு அவனை அசிங்கப்படுத்திடுறான். இந்த மேட்டெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு வருமே கோபம். அவனை கொல்லான்னு போவான். ஆனா அந்த பெருசா அந்த இடத்துல தடுத்துரும். நீ இப்ப அவசரப்பட்டீங்கன்னா நஷ்டம் உனக்கு தான் ஆபத்தா இருக்கும். அதனால பொறுமையை எந்த வேலையும் செய்ய சொல்லி இந்த பெருசு ஏதோ ஒன்று சொல்ல இவனு சரியா புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் அப்பனோட பேச்சை கேட்காம அந்த முடியேற்ற அந்த கோயிலுக்கு வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போல கிளம்புவாங்கல்ல, அந்த இடத்துல அந்த பெருசு இருக்குல்ல, நம்ம ஹீரோக்கு புத்தி சொல்லிச்சு அந்த பெருசு அவரோட கைலிக்குள்ள ஏதோ ஒன்று ஒளிச்சு வைக்கிறாரு. இது அங்கிருந்து வேலை பார்த்தா என்ன ஆகும், அந்த கொலகார பண்டிகை விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இந்த பெருசை போட்டு அடி நடிச்சு அவர் மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சிடறாங்க. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக சில பணம் தேவைப்படுதான். அதனால தான் அந்த முடி எடுத்துன்னு இந்த பெருசு வேற கதறிட்டு இருக்கும். ஆனா அந்த கொலகாரன் கேட்பானா, அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இந்த முடி வெட்டுற கத்தி இருக்கே, அதை வச்சு அவரோட கழுத்தை அறுத்து சாவ சொல்றான். வேண்டாம் அந்த பெருசு வேற கதறிட்டு இருக்குமா. அப்ப பின்னாடி வரத்து அந்த கத்தியை பிடிச்சி அந்த பெருசோட கழுத்தை இருக்க போக கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு பெல்லு வேற பறந்து வருது. இந்த தடியா இருக்கான்ல, அவனை அடிச்சு தூக்கி வீசிடும். யாராம் பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த பெல்லை வச்சு எதுக்கு வரக்கூடிய எல்லா ரவுடியுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாப்ல. நான் என்னமோ மொக்க ஃபைட் நினைச்சேன். ஆனா ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்பப்போ அந்த ஸ்லோ மோஷன்ல கொடுப்பாங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கும். ஒரு 3 ரவுடி கிட்ட தப்பிச்சு ஓடுவாங்க. அவங்க 3 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த ரவுடியோட காலில் போட்டுறான். இதெல்லாம் பார்த்து அந்த ரவுடிக்கு அப்படி பயத்துல அள்ள விட்டுரும். யாரா இவன் இப்படி புலந்து கட்டுறான்னு பயத்துல வேற அந்த இடத்தோட ஓடி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு பார்க்கும்போது இந்த ரவுடி இருக்கான்ல, ஒரு சின்ன பையன் நம்மள ஓட விட்டான்னு வருத்தத்துல சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அவனை எப்படியா கொல்லணும்னு துடியா துடிச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் காதலியை பாக்குறதுக்கு அங்க வந்திருப்பான். ஆனா அந்த பொண்ணோட அப்பா விரட்டி விட்டுறான். நான் என்னமா நீ படிச்சிருக்க, ஒரு நல்ல வேலைக்கு போறோம் பார்த்தா இப்ப என்னடானா அந்த கொலகார பாண்டிக்கிட்டு வம்பழுத்து வந்திருக்கா. இன்னைக்கு நாளைக்கு உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, உன்ன நம்பிலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ விரட்டி விட்டுறான். அந்த வருத்தத்துல இவன் வேற வந்துட்டு இருப்பான்ல, வர்ற வழியில அடையாளம் தெரியாத ஒரு 3 பேரு இவனை வேற திடீர்னு தாக்க ஆரம்பிச்சாங்க. அருவாள் எடுத்து வெட்ட வருவாங்களா, நம்மளால எப்படியோ அந்த அருவாளும் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க 3 பேர் போட்டு பொழந்த எடுக்க அவங்களும் தெரிச்சு ஓடி போயிடறாங்க. இந்த அடியால் அனுப்புனது யாருன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் அந்த கொலகார பாண்டி தான். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இந்த முடி வெட்டுற தொழில் பாக்குறாங்கல்ல, அந்த பெருசு எல்லாம் ஒன்னா வந்துட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா அந்த கொலகார பையன் தான் கீழே தெரிச்சு அந்த யாருக்குமே நீ வேலை இல்லைன்னு விரட்டி விட்டுப்பாமல. இது எல்லாத்துக்காரும் நீ தான் சொல்லி நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கூடவே நம்ம ஹீரோட அப்பா இருக்கான்ல, அவன் அதுல தான் போயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து எங்க போறானா கலெக்டர் பார்க்க வந்திருப்பான். இந்த கொலகார பாண்டி இருக்கல்ல, அவன் பண்ற எல்லா சேட்டையும் சொல்லி காட்டுறான். இதை கேட்ட அந்த ஆபீசர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியும். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, இவனே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்க எல்லாம் எடுத்து நீ சண்டை போட முடியாது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த கோயிலோட டெண்டர் முடிய போதான். அந்த டெண்டர் ஏலத்துக்கு வரப்போகுது. அதை நீ எடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கையை மாத்தலாம், நீ லைஃப்ல ஜெயிக்கலாம்னு ஏதோ ஒரு நம்பிக்கை சொல்றான். நல்ல மாதிரி தான் தெரியுது. இவனு சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஊர்ல போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி காட்டுறான். நம்ம காலங்காலமா அவங்களுக்கு அடிமையா இருந்த வாழ்க்கை போதும், இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாத்துவோம், நமக்காக இல்லாட்டாலும் நம்மளோட குழந்தைக்காக நம்ம எதிர்காலத்தை மாத்தலாம்னு இவன் நிறைய பேசுவான். ஆனா அந்த ஊர் மக்கள் யாரும் கேட்கற மாதிரி இல்ல. நேத்து நாகராஜனை கொன்னாங்க, நாளைக்கு என்ன கொள்வாங்க, அடுத்து உங்களை தான், அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைய. இப்படி அவங்க காலம் முழுக்க அவங்களுக்கு அடிமைப்பட்டு தான் நம்ம வாழணும். இது எல்லாம் மாத்திராந்தா இவன் கூட ஒன்னா சேரும் சொல்லுமே. ஃபர்ஸ்ட் வேணாம் சொல்றாங்களே, அதுக்கப்புறம் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை பார்க்க வரான். ஏன்னா அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு பணம் தேவையில,
அதனால இவன் உதவி கேட்குமே அந்த பையில ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை வேற கொடுக்குறான். அப்படியே இந்த பக்கம் அந்த ஊர் மக்கள் முன்னாடி ஏழை வேற ஓடிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்கள்ல இருந்து அந்த கயிற்று வரைக்கும் நம்ம ஹீரோ எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா ஆளை காணுமே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வர்ற வழியிலேயே ஒரு தடி பை வேற அடிச்சு போட்டுறான். இந்த பொம்மையை பந்தாடுற மாதிரி அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஆள் வர லேட் ஆகுமே இந்த ஏலத்தை வேற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏழை வேற முடிய போகும். ஒரு தடவை 2 தடவை சொல்லுவாங்கல்ல, கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். ஒரு மஞ்ச பையில ஏதோ ஒரு வெயிட்டா தெரியுது. பணமா என்னன்னு தெரியல. இவன் நடந்து வரும்போதான் உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஸ்பாக். ஆரம்பத்துல அந்த காட்டு பையன் நம்ம ஹீரோ போட்டு பொழந்து எடுப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பொழந்து எடுத்திருக்கான். இதைதான் அந்த பிளாஸ்பாக்ல காட்டுவாங்க. இவன் வந்ததுமே இவங்கிட்ட இருக்க அந்த பணத்தை வேற கொடுத்துறான். இப்ப இந்த ஏலத்தோட முடிவு வேற சொல்லுவாங்க. இந்த கொலகார பாண்டி இருக்கான்ல, அவன் இந்த ஏலத்துக்காக 5000 ரூபாய் கொடுத்திருக்கானா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி போட்டுரும். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பான். ஆனா ரெண்டாவதா நம்ம ஹீரோ என்னடா பார்த்தா 6500 ரூபாய் கொடுத்திருக்கானா. இவனுக்கு ஒரே சாக்கா இருக்கும். ஏன்னா அவன் கொடுத்த பணம் ரொம்ப கம்மி. இது எப்பறம் பார்த்தா இந்த கலெக்டர் வேலை தான். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த கொலகார பாண்டி இருக்கானே, அவனோட பையன் வந்து கலெக்டருக்கு லஞ்சம் கொடுத்திருப்பான். ஏன்னா இவங்க ஜெயிக்க சொல்லி தான் அந்த பணத்தை தான் நம்ம ஹீரோக்காக கொடுத்து அந்த ட்ரெண்ட் அவனுக்கு கொடுத்திருப்பான். இந்த மேட்டர் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த ஊர் மக்கள் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த கொலகார பாண்டிக்கு எப்படி இருக்கும், வயிற்றுச்சல் அப்படி கோவத்துல பொங்கி போயிட்டு இருப்பான். அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து என்ன, நம்ம ஹீரோட அப்பா முதல்ல வேணாம்னு சொன்னாங்கல்ல, இந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாட்கள் போக போக நம்ம ஹீரோன் இப்ப கர்ப்பமா இருப்பாங்க. ஆனா இவ்வளவு நாள் கடந்துமே நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் இன்னும் கோவத்துல தான் இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு பார்க்கும்போது அந்த ஊரை சேர்ந்த கிராம மக்கள்லாம் இந்த வில்லனோட மாதிரி இருப்பானே அவனோட தலையை துண்டா வெட்டி மரத்துல வேற சொறி வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த அப்பக்கார பதறிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இவனை வேற கொடூரமா சாவடிக்கிறாங்க. அதுவும் எப்படி, சாதாரண பிளேட வச்சு அவன் மூஞ்சில உடம்புல வீசி அவனை வேற கொடூரமா கொண்டிருப்பாங்க. இவன் திடீர்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. பயத்துல அப்படி கத்துவான்ல, மாங்கார ஓடி வந்தான். என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோவை கொல்லணுமா, அதுவும் எப்படி கண்டம் துண்டமா வெட்டி கொல்லணுமா. அந்த கீழே தர நாய் எல்லாம் என்ன பார்த்து கையை கட்டி அழுதுலாம் இப்ப என்னையே பார்த்து எதிர்த்து நிக்குதுங்க. இதை பார்த்து என்னால சகிச்சுக்க முடியல. என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கிராமத்தை அழிக்கணும்னு சொல்லி இவன் கதறிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா இருக்கல, நம்ம ஹீரோ மேல கோவத்துல அப்படியே உம்முன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோன் தான் பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை எடுத்து சொல்லவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கோவம் தெரிஞ்சதுமே பிறக்க போற பேரோன பேத்தியோ அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி அப்படியே அந்த சந்த பக்கம் போயிறாரு. இந்த மேட்டர் நம்ம ஹீரோ தெரியுமே, அவன் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். வர்ற வழியில இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருப்பான்ல. அவன் என்ன சொல்றானா, அப்பா அப்பான்னு கதறான். என்னடா இப்படி கதறான்னு சொல்லி இவன் அப்பனை தேடி வருவான்ல. வர்ற வழியில அந்த அப்பனோட கைகால துண்டு துண்டா வெட்டி ஒரு ஓரமா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தா அப்பனோட தலையை துண்டா வெட்டிட்டாங்க. இதை பார்த்து மனசை கதறி அழுதுட்டு இருப்பான். அந்த வழியோட வழியா கோவத்துல கத்திட்டு இருப்பான். அந்த நேரம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கட்டியால அவன் தலையில அடிக்க இவன் அந்த இடத்துல மட்டையாடுறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோட பொண்டாட்டி தூக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கல்ல கோயில் எல்லாம், அவங்களையும் தூக்கிடுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கொலகார பாண்டி தான். நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களே அந்த கிராமத்துல சில ஆட்களை இவங்க கொடூரமா கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை அவ இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது இவனை சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்களே, இவனோட மாமனாரு ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்களே, அவங்க அத்தனை பேருமே தலையில தொங்க விட்டுருக்கான். அவங்க தலை கீழே சில ஈட்டிகள் வேற இருக்கும். ஒருக்கா யாரா கீழே விழுந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணிருக்கான். அதே நேரம் இவனோட மனைவி எங்கடா பார்த்தா அந்த ரவுடி பை வேற போட்டு இழுத்துட்டு இருப்பான். இவனோட தலைமையை பிடிச்சி அப்படியே மோந்து பார்த்து இவனை வேற கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. உன் பொண்டாட்டி முடி ரொம்ப நல்லா இருக்கு, அதை மொட்டையை போடுன்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ முடியான்னு சொல்லுவான்ல. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோட மாமனார் கட்டி தொங்க விட்டாங்கல்ல, அந்த கை தகத்தோடமே கீழே வேற நிறைய ஈட்டி இருக்கும்ல, அதுல கழுத்துல குத்தி அந்த ஆள் துடிச்சு செத்து போயிடும். இதை பார்த்து இவங்க 2 பேரும் கதறிட்டு இருப்பாங்க. அடுத்து யார் சாக கூடாதுன்னா உங்க கையாலேயே உன் பொண்டாட்டிக்கு மொட்டையை போடுன்னு சொல்லி அவங்க கையில கத்திய கொடுத்துறாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாம அவங்க கையாலேயே அவன் மனைவிக்கு மொட்டையை போட்டுறான். இந்த கொடுமையில போதாதுன்னு நம்ம ஹீரோன வயித்துல ஏறி மிதிக்க வருவான்ல, கரெக்டா நம்ம ஹீரோ காலை பிடிச்சிடான். அப்படியே எந்திரிச்சதுமே அவன் நெஞ்சில அடிக்கவும் காத்துல அப்படியே சுத்திட்டு இருப்பான்ல, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு மிதிப்பானே. இந்த கூரையை பிச்சுக்கிட்டு வெளியே ஒரு கார் இருக்கும், அந்த கார் கண்ணை உடைச்சு கீழே விழுந்துறான். இந்த சீன்ல பார்க்க வெறித்தனமா இருக்கும். அப்பக்கார துடிச்சிட்டு இருப்பால, இதை பார்த்த புள்ளையாண்ட பதறி ஓடிட்டு இருக்கான். இந்த கேப்ல அங்கிருந்து ஒரு அருவாளை எடுத்து எதுக்கு வர ரவுடிலாம் வெட்டி வீசிட்டு இருப்பான். எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அடுத்ததா நம்ம ஹீரோ கொல்றதுக்காக அந்த வில்ல வர ஓடி வருவான். அப்படியே அவனை பிடிச்சி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இவனை போட்டு அடிப்பான்ல, இதை அந்த அப்பங்கரை பார்த்து கதறிட்டு இருப்பான். மூஞ்சில நல்லா வங்குன்னு குத்தி மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சிடான். கடைசியா அப்படியே அடிச்சு அந்த பக்கமா தூக்கி வீசிறான். இதெல்லாம் பார்த்து அந்த அப்பங்கரை பதறி போய் நம்ம ஹீரோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். என்னை விட்டு எனக்கு உயிர் பிச்சை கொடுன்னு இவன் கெஞ்சிட்டு இருப்பான். இவன் காலை கைத்த கட்டி அவங்கள தொங்க விட்ட மாதிரி இவனை தொங்க விட்டுறான். மனைவிட முடிய வெட்டியிருப்பான்ல, அந்த முடியை வச்சு இவனோட கழுத்தை இறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவனை துடிக்க சாவடிச்சிடறான். கடைசியில இந்த 2 கொடூரமான வில்லனை கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஊர் கொஞ்சம் நல்லா செழிப்பா மாற அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபைட் சீன் தான். பாக்குறதுக்கு அவ்வளவு தத்ரமாவும் நல்லாவும் இருக்கும். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி படங்களை போடுறதா இல்ல நல்ல ஹாரர் படம் வேணுமாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.